ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்ஃபெக்ட் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் ப்ளவுஸ் எப்படின்னா, நான் ஒரு வி ஷேப் நெக் வச்சுருக்கேன், நல்லா கட் வர்ற மாதிரி. அதுக்கப்புறம் அங்கங்கே புட்டாஸ் வச்சு 2 அன்னம் டிசைன் போட்டிருக்கேன். இந்த 2 அன்னம் டிசைனும் எப்படி போட்டிருக்கேன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது இந்த 2 அன்னம் டிசைனும் முதுகு கீழே வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த அன்னத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஜரி த்ரெட்டில் கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் உள்ள கோல்டன் கலர் பீட்ஸ்னால் கரெக்டாக லைனாக வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி தச்சுருக்கேன். சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் 2 கால், அப்புறம் பீக், அதுக்கப்புறம் இந்த கொண்ட மாதிரி வர இடத்துலலாம் நான் கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். அப்புறமேட்டிக்கு கழுத்துக்குள்ளே வர ஒரு பகுதியில் 2 லேயர் ஆஃப் ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன். இந்த கண்ணுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு இடத்துல கேப் விட்டு அதில் பிங்க் கலரில் சக்கரி மேலே வைக்கிற அந்த ஜர்கான் ஸ்டோன் இருக்கும், அதை நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த தோகையில் தோகை மாதிரி வர இடத்துல ஒரு லைன் ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு உள்ளே சுகர் பீடெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த சுழி மாதிரி வர இடத்துல மட்டும் கோல்டன் கலர் பீட்ஸ் கொடுத்துட்டு அந்த லாஸ்ட்டில் ஒரு பேர்ல் பீட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வருது. அதில் நான் என்ன செஞ்சிட்டேன்னா, நல்லா ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஜர்கான் ஸ்டோனை ஒன்று ஒன்றா ஒட்டினேன். ஃபஸ்ட்டு சைட்லேருந்து போய் அதுக்கப்புறம் மேலே ஒட்டினதுனால கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டேன். இதுக்கும் அந்த போர்ஷனுக்கும் அதே ரிப்பீட் பண்ணிட்டேன், அந்த மெத்தடே ரிப்பீட் பண்ணிட்டேன். இந்த சுள்ளியாக வர இடத்துல எல்லாம் உள்ளே சுகர் பீட், கோல்டன் கலர் சுகர் பீட் கொடுத்துட்டு அதை சுற்றி ஒரு லைன் கோல்டன் கலர் ஜரி கொடுத்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த திலகம் ஷேப்பில் வர இடத்துல ஃபஸ்ட்டு நான் கோல்டன் கலர் சுகர் பீட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் உள்ளே திரும்பவும் சுகர் பீட் அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு ஜரி த்ரெட்டெல்லாம் அவுட்லைன் கொடுத்துட்டேன். மிக்சர் இடம் ஃபுல்லாக சக்கரி வச்சு அது மேலே ஒரு ஜர்கான் ஸ்டோன் ஒட்டி ஃபுல்லாக புட்டாவாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நெக்லைனில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வி ஷேப் வர்ற மாதிரி கட்டுக்கு ஃபஸ்ட்டு 2 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சுகர் பீடை விட அடுத்த சைஸில் உள்ள கோல்டன் கலர் பீட்ஸ், அதாவது இந்த சரம் மாதிரியே சரத்துலேயே வரும், இந்த கோல்டன் கலர் பீட்ஸ்லேயே இருக்கிறதுலே சிறுசு, அது ஒரு லைன் கொடுத்துட்டு அடுத்த ஒரு லைன் ஸ்டோன் செயின், திரும்பவும் அந்த சுகர் பீட், அடுத்து ஸ்டோன் செயின் சுகர் பீட் கொடுத்து ஒரு லேயர் மாதிரி 1 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கோல்டன் கலர் பீட்ஸில் செகண்ட் சைஸ் அந்த பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதையும் நான் அதே டிசைன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் பார்டருக்கு 2 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துட்டு கோல்டன் கலர் ஜரி த்ரெட் கொடுத்துட்டு திரும்ப அந்த சுகர் பீட்டை விட அடுத்த பெரிய சைஸில் இருக்க சரத்தில் வர அந்த கோல்டன் கலர் பீட்ஸு ஒரு ஸ்டோன் செயின், திரும்ப அந்த கோல்டன் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துட்டு அடுத்த சைஸில் உள்ள கோல்டன் கலர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு அன்னம் கைக்கிட்ட ஒரு அன்னம் வர மாதிரி, இந்த அன்னத்தில் திரும்ப அந்த அன்னத்தில் என்ன ஃபாலோ பண்ணி வரணும் அதே டிசைன் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.